தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. விஜய் குறித்து நடிகர் விஜய் குறித்து எனக்குன்னு ஒரு தனி நிலைப்பாடுன்னு ஒண்ணு கிடையாது. இந்த நாட்டுல எல்லோருக்கும் வாக்களிக்க என்ன உரிமை இருக்கிறதோ அது போல கட்சி நடத்துவதற்கும் உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு. விஜய் கட்சி தொடங்கும் பொழுது ஆதரவு அளித்தவன் நான். எந்த அடிப்படையில அப்படின்னா, பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய கட்சி, தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு உச்சகபட்ச நடிகராக இருக்கக்கூடியவர், பெரும் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது, நான் நேசிக்கிற அம்பேத்கரையும் பெரியாரையும் கொள்கை தலைவராக கொண்டிருக்கும் பொழுது அதில் நானும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைஞ்சேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. சீமானவர்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்றாருன்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதற்கான காரணம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். விஜய் அவர்களை சந்திக்கும் போது நீங்க கேட்கணும். வேற சமீபத்திய அரசியல்ல ஒரு தலைவரை இன்னொரு தலைவர் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்றதும், உரிமையில பேசுறதும், தரக்குறைவா பேசுறதும் சமீபத்தில் அதிகரிச்சுட்டு இதை பத்தி அது தரக்குறைவான விமர்சனம் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. ஒருமையில பேசுவது இருக்கக்கூடாதுன்றதுதான் நம்ம கண்ணியமான விமர்சனம் தான் இருக்கு. எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் களத்தில் கருத்தியலாக எதிர்கொள்ளணுமே தவிர தரைக்குறைவாக பேசுவதால் ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட முடியாது. மக்களிடத்துல நீங்க என்ன கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறீங்க, உங்க கொள்கையை என்ன கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்றத வச்சுதான் நீங்க மக்களிடம் அன்பை பெற முடியுமே தவிர, நீங்க கேலியும் கிண்டலுமாக பேசுவதாலோ அல்லது நீங்கள் கூட்டிய கூட்டத்தின் முன்பாக அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வார்த்தை கண்ணிய குறைவாக அல்லது உறவு சொல்லி அழைப்பதாலோ வெற்றி அடைஞ்சிட முடியாது. கருத்தியல் தான் வெற்றி அடை. அதனால எப்பொழுதுமே நம்ம தவிர்த்துக்கிறது தான். யாராக இருந்தாலும் சரி, நான் முழுக்க என் உயிர் உள்ளவரை கடைசி வரைக்கும் பாசிசத்தையும் பாஜகவையும் எதிர்ப்பு நிலையில் உள்ளவன். நான் ஒரு நாளும் ஒருமையில நான் பேசினதே கிடையாது. மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களையும் தான் சொல்லுவேன். அவர் வகிக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எனக்கு பொறுப்பு இருக்குன்னு நான் நம்புறேன். நான் அதனால ஒருமையில பேசுவதனால் வென்றுட்டதா இருக்க முடியாது. அவரோடு களத்தில் நின்று கருத்துல மோதி நான் ஜெயிக்கணும். அதுல நான் உறுதியா இருக்கேன். இந்த மாநாட்டில் சார் வாக்கு திருட்டு குறித்தோ, ஆணவ படுகொலை குறித்தோ, அது குறித்துலாம் விஜய் அவர்கள் பேசியிருக்க வேண்டும்னு பல பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பேசாம ஒரு மேலோட்டமான பேச்சா இருக்கு விஜய் பேச்சுன்னு ஒரு பார்வை இருக்கு. தீர்மானங்களை நிறைவேற்றினாலும் பேச்சுல அவர் சொல்லியிருந்தா ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி. இன்னும் மாநாடு அது முழுமையாக நடைபெற்று முடிந்த மாநாடு மாதிரி தெரியல. ஒரு ரசிகர்கள் சந்திப்பு போலதான் நடந்து முடிந்ததா நான் பாக்குறேன். ஒரு மாநாடு என்றால் அந்த மாநாட்டில் ஒரு தலைவர் உரையாற்றியதற்கு பின்னாடி, நிறைவுரையாற்றியதற்கு பின்னாடி, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் தான் மாநாடு மேடையில் இருப்பவர்கள் கலைந்து செல்வாங்க. ஆனால் அங்கே தாவேக தலைவர் அவர்கள் பேசி முடிச்ச உடனே அவர் உடனே கலைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினவர் இந்த தீர்மானங்கள்லாம் அப்புறமா நிறைவேற்றுவோம்னு சொல்றாங்க. அதுவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை லட்சம் மக்களை கூடி நீங்க நிறுத்தி அவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? நான் இன்னொருக்கா சொல்லுவேன்னு சொன்னா இதை நீங்க டிவியில உட்காந்து சொல்லியிருக்கலாமே, இன்னொரு முறை சொல்லணும். அப்ப அப்படி ஒரு பெரிய மாநாட்டை கூட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. அதெல்லாம் பக்குவப்படுவாங்கன்னு நான் நம்புறேன். அடுத்தடுத்த மாநாட்டுல சரி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். புதிய சிந்தனை இல்லாத ஒரு நடிகர் துவங்கிய கட்சி வெற்றி பெறுமா, களத்தில் நிற்குமா? புதிய சிந்தனை இல்லாத கட்சின்னு நம்ம சொல்ல வேண்டியது. தொடக்கத்தில் தடுமாற்றமா தான் நான் பாக்குறேன். தொடக்கத்தில் தடுமாற்றமா, துவங்கியதே தடுமாற்றம்? இல்ல, அதெல்லாம் நம்ம போக போக தான் முடிவு பண்ணணும். நான் சொன்னதுதான் அது. இங்க யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், யாரு வேணாலும் கொள்கையை எடுத்துட்டு வரலாம். பெரியாருக்கு பின்னாடி, நீதி கட்சிக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அதிகாரத்துல இருக்காங்கன்னு சொன்னா அவர்கள் எடுத்து வைக்கிற கொள்கைகள் தான் அந்த அதிகாரத்தை கொண்டு வச்சிருக்கு. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக, எம்ஜிஆருக்கு பின்னால் மாபெரும் புகழ்பெற்ற நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, நடிகர் சரத்குமார் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, டி ராஜேந்தர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே கூட்டம் கூட்டினாங்க, மாநாடு காமிச்சாங்க. ஆந்திராவில் சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. யார் மின்னல் அப்படின்னு சொன்னா, நீங்க எடுத்து வைக்கிற கொள்கைகளும் மக்களுக்கான பணிகளும் தான் உங்களை வெற்றி பெற்றல கூட்டிட்டு போகுமே தவிர, கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் நின்னது வரலாறு கிடையாது. அப்ப நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியும் நிற்பதற்கான காரணத்தையும் சூழலையும் அவர் தான் உருவாக்கும். அவர் எந்த அளவுக்கு மக்களோட நெருங்கி நின்று கருத்தியலாக இந்த மாநில சுயாட்சிக்கு பக்கமாக மக்களின் குரலாக பொதுவெளியில் அவர் எப்படி எதிரொலிக்கிறார் வச்சுதான் அந்த வெற்றியை நம்ம முடிவு செய்யலாம். இந்த கருத்துப்படி இன்னும் நடிகர் விஜய் கருத்தியல் கொள்கைகளை என்ன கொண்டு வரல நினைக்கிறீங்க? கொண்டு வரணும்.
கொண்டு வரணுமா கொண்டு வரணும். இந்த மாநிலத்தின் உண்மையான பிரச்சனைகள், தேசம் சந்திச்சுக்கிட்டு இருக்க முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணணும். இன்றைக்கு வந்து பீகார் மாநிலத்துல போய் நம்ம சொல்றோம் கல்வி அறிவு பெற்ற மாநிலம், பீகார் போன்ற மாநிலங்கள் வந்து இன்னும் முழுமையாக கல்வி அறிவு பெறலன்றோம். அந்த மாநிலத்தில் போய் இங்கே நடந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டை தெல்ல தெளிவாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடுத்து வைக்கும் பொழுது அந்த பாமர மக்களிடம் அந்த கருத்து போய் சேருது. அவங்க அதை ஆர்ப்பரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. உங்களுடைய வாக்கு உரிமை என்பது நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அது அதிகாரம். அதை போய் உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் பறிக்கிறானே அப்படின்னு சொல்லும் போது அந்த மாநில மக்கள் அதை புரிந்து கொள்ள முடியுதுன்னா, தேசம் முழுவதும் இந்த திருட்டை, இந்த வாக்கு திருட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அனைத்து கட்சிகளுக்குமான கடமை. அப்போ தாவேகா மாநாட்டில் அது குறித்து பேசியிருந்தா இன்னும் லட்சம் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க. தாவேகா தொண்டர்களே விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர்களுடைய வாக்கு நாளைக்கு திருடப்படலாம். இங்க வந்திருந்த ரசிகர்கள் தொண்டர்களுடைய வாக்கு கூட திருடப்படலாம். அப்ப அவர்களுக்கு அந்த பக்குவத்தை ஏற்படுத்தணும். நீ எப்படி பூத்துல நடந்துக்கணும், உங்களுடைய வாக்கு எப்படி இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி இருக்க வேண்டியது அவசியம். நான் தாவேகா வந்து ஒரு தேசிய கட்சியோட பி டீம் அப்படிங்கிறாங்க. அது குறித்து நான் சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா எல்லாருமே இப்போ விவாதங்கள்ல உட்கார்ந்து பார்த்தா நமக்கு குழப்பமாயிருது. அதிமுக வந்து பிஜேபியோட பி டீமு, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும்போது சொல்றாரு திமுக வந்து பிஜேபியோட பி டீம்ன்றாரு. இவரு சொல்றாரு, தாவேகா தலைவர் சொல்றாரு பிஜேபியோட பி டீம் தாவேகான்றாரு. திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சொல்றாங்க தாவேகா வந்து பிஜேபியோட பி டீம். யார் எந்த டீம்னு கண்டுபிடிக்கிறது நமக்கு குழப்பமாயிருக்கு. அதனால பி டீமாக ரொம்ப நாள் யாரும் செயல்பட முடியாது. ஆனால் ஒரு அறிவுக்கு நம்ம சிந்திக்கிற அறிவு இருக்கு. கூட்டணியில இருக்காங்க, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில இருக்காங்க. அப்ப அதனால கூட்டணி கட்சிங்கும் போது நம்ம ஒரு விமர்சனத்தை வைக்கலாம். அது பி டீம்னு சொல்லலாம். உண்மையா பி டீமா இருக்காங்களா இல்லையா சொல்லுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. கழக ஆட்சியை ஒழிக்க கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும். இப்ப சமீபத்தில் வந்த உள்துறை அமைச்சர் கூட உங்க மாநிலத்துக்கு வரும்போது என்ன சொல்றாரு, முதல்வர் வந்து ராகுல் அங்கே பிரதமராக முடியாது, இங்கே வந்து மீண்டும் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக முடியாது, உதயநிதி அவர்கள் ஒரு காலம் முதல்வராக முடியாது, அதுதான் எங்களுடைய கட்சியின் லட்சியம்னு சொல்றாரு. ஒரு பி டீமா இருக்கிறவங்களை வர வேணாம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இங்க இருந்து நம்ம ஒண்ணு விளைவிக்கணும். அவங்க எதிர்நிலைப்பாட்டுல இருக்காங்க. அதனால விவாதங்கள்ல வைக்கிற இந்த விமர்சனங்கள், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கருத்தியலாக வாதத்தை எதிர்கொள்ள முடியாதவன் அவதூறை பரப்புவாங்க. அது மாதிரி இந்த அவதூறுகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அப்ப சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. அவங்க சொல்லுவாங்க, களத்தில் எது நடக்குதுன்னு பார்த்துதான் முடியும். நூற்றாண்டு கண்ட RSS இயக்கம் அதிமுக வழிநடத்தினா என்ன தப்பு அப்படின்னு எல்முருகன் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுறாரு. அதே நேரத்தில் அதிமுகவை இதை விட வேற யாருமே கேவலப்படுத்த முடியாது. எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் வந்து RSSக்கு எதிரான நிலைப்பாட்டை தெல்ல தெளிவாக பொதுவெளியில பேசியிருக்காரு. RSS என்கின்ற இயக்கத்தினால் இந்த மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது. சமூகத்தில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவர்கள், மத நல்லிணக்கத்திற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியவர்கள். அந்த பொன்மொழிகளை உதிர்த்த எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த ஒரு கட்சி மறைந்த ஜெயலலிதா அம்மையாரால் வார்த்தெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு மாபெரும் இயக்கமாக தொடர் வெற்றிகளை பெற்ற ஒரு கட்சி. இன்றைக்கு அந்த கட்சியை RSS வழிநடத்துதுன்னு சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களையும் எதிர்கட்சி தலைவர் நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவங்க ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கணும். இது அண்ணாவின் கொள்கையை பின்பற்றின கட்சி, பெரியாரின் கொள்கையை பின்பற்றின கட்சி, எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த கட்சி, மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய உழைப்பால் வந்து கட்டி காக்கப்பட்ட கட்சி. இப்படிப்பட்ட கட்சியை வந்து நீங்க RSS தான் எங்களை உருவாக்குனா வழி நடத்துதுன்னு சொல்றது எங்களுக்கு கேவலம்னு அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க யாருமே சொல்லாம இருந்தது வேதனைக்குரிய விஷயமா. விஜய் மாநாட்டுல பேசும்போது இப்ப அதிமுக யாரு கையில இருக்குங்கிறது தெரியும், அவங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியும், அவங்க தவிச்சிட்டு இருக்காங்கிற டோன்ல பேசுறாரு. சோ இதையும் பொருட்படுத்தினா அதிமுக ஓட்டு விஜய்க்கு வரும்னு ஒரு பார்வை இருக்கு. நீங்க என்ன இந்த கேள்வியில எனக்கு இன்னொரு கருத்தும் இருக்கு. இப்ப ஜெயலலிதா அம்மையார் வரைக்கும் ஒரு கொள்கையோட நின்னாங்க. அண்ணாவின் கொள்கைகளை, எம்ஜிஆருடைய கொள்கைகளை, பெரியாருடைய கொள்கைகளை பிடிச்சுக்கிட்டு அவங்க வழி நடத்தினாங்க. அதுல நம்ம வந்து அதனாலதான் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னா அவர்களுக்கு பட்டம்லாம் கொடுக்கப்பட்டது. அவங்க எங்கேயுமே கொள்கையிலிருந்து விலகவே இல்லை. ஆனா ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பின்னாடி எடப்பாடி அவர்கள் கையில ஆட்சி அந்த கட்சி வந்ததுக்கு பின்னாடி அவர் எந்த கொள்கையுமே பின்பற்றல. அவர் தன்னுடைய கொள்கையவே காட்டுல படக்க விட்டுட்டார்.
அப்ப எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப யாருகிட்ட இருக்கு அப்படின்ற கேள்வி எழுது. இது தாவேகாவுக்கும் பொருந்தும். கொள்கையுள்ள தலைவர்களை நீங்க உருவாக்கலன்னு சொன்னா இது உங்க கட்சிக்கும் பொருந்தும். கொள்கையோட இருக்கக்கூடிய தலைவர்களை தான் உருவாக்கணும். வெறுமன ஒற்றை முகத்தை கொண்டு வந்து நிறுத்தி வாக்குகளை சேகரிப்பது என்பது அந்த நேரத்துக்கு சரியா இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொள்கையை கொண்டு போகக்கூடிய தலைவர்கள் இருந்தா தான் சரியா வரும். இல்லைன்னா இன்னொருத்தர் கைக்கு தான் போகும். மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சிங்கிறத தமிழ்நாட்டில் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நீங்க கேட்ட கேள்வி அது இல்லை. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றது எப்பொழுதுமே நம்மளுடைய கொள்கை முழக்கம் தான். நீங்க மாநிலத்திலும் கூட்டணி ஆட்சி வேணும்னு சொல்றீங்க. அது கட்சி கூட்டணி கட்சிகள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. கூட்டணி ஆட்சி நடந்தா நானும் வரவேற்க தான் செய்வேன். அப்படி நடந்துச்சுன்னா என்னுடைய கருத்து கூட்டணி ஆட்சி வரணும். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து இங்கே முதல்வராக அமரணும். சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் முதல்வராக வரணும். அவர்கள் துணை முதல்வராக வரணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுபோல ஒரு சூழல் தமிழகம் உருவாக்கும் நான் நம்புறேன். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.